HRD காப் மீதான சுயேட்சை தணிக்கை அறிக்கையை மனிதவள அமைச்சு தாக்கல் செய்ய வேண்டும். PAC கோரிக்கை. ஏஷா இணைய பகடிவதை சம்பவம். டுலல் பிரதர்ஸ் எனும் ஒரு சந்தேக நபர் சரணடைந்தார். கடந்த ஆண்டில் தடுப்பு காவலில் 74 பேர் மரணம். பிரதமர் துறை அறிவிப்பு. லங்காவியில் ஃபேரியின் இயந்திரத்தில் கோளாறு. 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடுக்கடலில் சிக்கி தவித்த 163 பயணிகள். கிடாவில் விஷம் கலந்த குரோப்போவை உட்கொண்ட 3 வயது சிறுவன் மரணம். சம்பந்தப்பட்ட விவசாயிக்கு 6 நாட்கள் தடுப்பு காவல். HRD காப் மனிதவள மேம்பாட்டு கழகம் தொடர்பில் சுவிட்சை தணிக்கையாளர் முன்வைக்கும் கண்டுபிடிப்புகளை மனிதவள அமைச்சு தமது தரப்பிடம் தாக்கல் செய்ய வேண்டுமென PAC தேசிய கணக்காய்வு செயற்குழு கேட்டுக்கொண்டுள்ளது. வரும் செப்டம்பர் மாதம் மேல் விசாரணைக்காக மனிதவள அமைச்சும் HRD காப் கழகமும் மீண்டும் அழைக்கப்படும் போது அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தேசிய கணக்காய்வாளர் மாஸ் எர்மியாத்தி நம்பிக்கை தெரிவித்தார். HRD காப் தொடர்பில் சுவிட்சை தணிக்கையை மேற்கொள்ளும் கெசுமாவின் நடவடிக்கை அரசாங்க உத்தரவாத நிறுவனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க பொருத்தமான ஒரு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. அதோடு எந்த உண்மையும் மறைக்கப்படாது. வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என வழங்கிய வாக்குறுதியில் மனிதவள அமைச்சர் உறுதியாக உள்ளார் என்பதை அது காட்டுவதாக மெஸ்டித்தானா நாடாளுமன்ற உறுப்பினருமான மாஸ் எர்மியாத்தி கூறினார். அதனால் கெசுமாவின் அந்த செயலை இதர அமைச்சரவை உறுப்பினர்களும் முன்மாதிரியாக கொள்ள வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக HRD காப் தொடர்பில் தேசிய கணக்காய்வு அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள முறைகேடுகள் தொடர்பில் சுவிட்சை தணிக்கை மேற்கொள்ளப்படும் என நேற்று ஸ்டீவன் சிம் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடக பிரபலமான ராஜேஸ்வரி எனும் ஏஷாவை இணைய பகடிவதை செய்து அவரை தற்கொலைக்கு தூண்டியதாக நம்பப்படும் 2வது சந்தேக நபர் நேற்று தாமாக முன்வந்து போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். 40 வயது மதிக்கத்தக்க டுலால் பிரதர்ஸ் என அழைக்கப்படும் அந்நபர் நேற்று மாலை அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். அதன் பின்னர் செந்துல் போலீசார் அவனை கைது செய்ததாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவனை தடுத்து வைக்கும் அனுமதியை பெற இன்று காலை அவன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவான் என செந்துல் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஹ்மத் அசுகர்னு முகமது அசஹாரி தெரிவித்தார். இவ்வேளையில் 30 வயது தன்னார்வலருமான ஏஷாவின் தற்கொலை தொடர்பில் இதற்கு முன் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபரின் தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவ்விரு சந்தேக நபர்களும் இணைய மிரட்டல், துன்புறுத்தல், அச்சுறுத்தல் மற்றும் ஏஷா தொடர்பில் அவதூறான கூற்றுக்களை வெளியிட்டதால் அவர் அவமானம் மற்றும் மோசமான மன அழுத்தத்திற்கு இலக்கானதாக நம்பப்படுகிறது. ஏஷாவின் உடல் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கண்டெடுக்கப்படுவதற்கு முன் அவ்விருவர் குறித்து அவர் போலீசில் புகார் செய்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஏஷாவின் மரணம் மக்களின் சினத்தை தூண்டியுள்ளதோடு பிரதமர் மற்றும் நாடாளுமன்றத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த ஆண்டில் தடுப்பு காவலில் 74 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 22 மரணங்கள் போலீஸ் லோக்காப்பிலும், 12 மரணங்கள் தடுப்பு முகாம்களிலும், 10 இறப்புகள் போலீஸ் தடுப்பு காவலிலும் நிகழ்ந்துள்ளதாக பிரதமர் துறை தெரிவித்திருக்கிறது. சுங்கை உடாங் சிறைத்துறையில் 4வரும், க்ளூவாங் சிறையில் 3 மரணங்களும் நிகழ்ந்துள்ளன. வாங்சா மாஜு போலீஸ் மாவட்டத்தில் காஜாங் சிறை, பெர்லிஸ் மற்றும் தாப்பா தடுப்பு நிலையத்தில் தலா 1 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. இது தவிர குடிநுழைவு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்களில் 41 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 37 ஆண்கள், 2 பெண்கள் மற்றும் 2 சிறார்களும் அடங்குவர். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், தாய்லாந்து, இந்தியா, பாலஸ்தீன், வெனிசுவேலா உட்பட மேலும் பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் மரணம் அடைந்ததாக பிரதமர் துறை வெளியிட்ட பதிலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடிநுழைவு தடுப்பு முகாம்களில் 24 மரணங்களும், மருத்துவமனைகளில் 17 மரணங்களும் நிகழ்ந்துள்ளன. நிமோனியா, இருதய செயல் இழப்பு, உடல் உறுப்புகளின் உள்ளே இரத்த கசிவு காரணமாகவும் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டில் தடுப்பு காவலில் ஏற்பட்ட மரணங்கள், கொலை குற்றத்திற்காக தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மரணம் விளைவித்ததற்காக தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து சுகமான் பக்கத்தான் அரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் யுனீஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் துறை வழங்கிய பதிலில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது.
கொலக்கட்டாவிலிருந்து 163 பயணிகளுடன் லங்காவை நோக்கி பயணமான ஃபேரி பயண படகு ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்தில் திடீரென செயல் இழந்ததால் அதிலிருந்தவர்கள் 5 மணி நேரத்திற்கும் கூடுதலாக சிக்கி தவிக்க நேர்ந்தது. அச்சம்பவம் நேற்று மாலை மணி 6:45 வாக்கில் கொலக்கடா படகு முனையத்திலிருந்து 7.5 கடல் மைல் தொலைவில் நிகழ்ந்தது. சம்பந்தப்பட்ட ஃபேரியின் 2 இயந்திரங்களும் திடீரென செயலிழந்து நின்று போனதாக கூறப்படுகிறது. எனினும் தொழில்நுட்ப பணியாளர்களின் உதவியுடன் 2 இயந்திரங்களில் ஒன்று பழுது பார்க்கப்பட்டதைத் தொடர்ந்து இரவு மணி 11:44 வாக்கில் அந்த ஃபேரி பாதுகாப்பாக லங்காவியை சென்றடைந்தது. முன்னதாக கொலக்கடா படகு முனையத்தில் கடல் நீர் மட்டம் 1.2 மீட்டருக்கும் குறைவாக பதிவானதால் அந்த ஃபேரி மீண்டும் கொலக்கடாவுக்கு திரும்புவது பாதுகாப்பான நடவடிக்கை இல்லை என தீர்மானிக்கப்பட்டது. அதனால் ஒற்றை எந்திரத்தோடு கட்டுப்படுத்தப்பட்ட வேகத்தில் அந்த ஃபேரி லங்காவிற்கு பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டதாக ஃபேரி லைன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் மேலாளர் கேப்டன் பஹாரின் பஹரும் தெரிவித்துள்ளார். சுமார் 150,000 ரிங்கெட் மதிப்புள்ள நிறுவன இணைப்பு பணிகளுக்காக போலி பணக்கோரிக்கையை சமர்ப்பித்த சந்தேகத்தின் பேரில் நிதி வியூக ஆலோசகரான டத்தோஸ்ரீ பிரமுகர் ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்தது. ஜூலை 5ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் MACC அலுவலகத்தில் கைது செய்யப்பட்ட சுமார் 50 வயதுடைய அந்த ஆடவர் புதன்கிழமையிலிருந்து விசாரணைக்காக இம்மாதம் 12ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக MACC தகவல் ஒன்று தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு அந்த நபர் போலி பண கோரிக்கைகளை சமர்ப்பித்ததாக நம்பப்படுகிறது. இதனிடையே அந்த டத்தோஸ்ரீ பிரமுகர் கைது செய்யப்பட்டதை MACCயின் விசாரணை பிரிவின் மூத்த இயக்குனர் டத்தோஸ்ரீ இஷாமுடீன் ஹஷீம் உறுதிப்படுத்தினார். 2009ஆம் ஆண்டின் MACC சட்டத்தின் 18வது விதியின் கீழ் அந்த நபருக்கு எதிரான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. 11 ஆண்டுகளுக்கு முன் போலீஸ் தடுப்பு காவலில் கருணாநிதி மரணமடைந்தது தொடர்பில் அவரது மனைவி மற்றும் அவரது 2 பிள்ளைகள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக அரசாங்கம் மற்றும் போலீசார் மீது செய்து கொண்ட 2வது மேல்முறையீட்டை கூட்டரசு நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. கருணாநிதியின் மனைவி காளியம்மா மற்றும் அவரது 2 மகன்களான யுகேஸ்வரன் மற்றும் கிஷோக்குமார் ஆகியோரின் மேல்முறையீட்டு மனுவை கூட்டரசு நீதிமன்றத்தின் 3 கொண்ட நீதிபதிகள் குழுவுக்கு தலைமையேற்ற நீதிபதி டத்தோ நளினி பத்மநாதன் தள்ளுபடி செய்தார். ஏற்கனவே நீதிமன்றம் விசாரணை நடத்திய வழக்கு மனு குறித்து வாதிகள் சமர்ப்பித்த மேல்முறையீட்டை ஏற்க வேண்டிய அவசியமில்லை என நீதிபதி நளினி சுட்டிக்காட்டினார். கருணாநிதி தடுப்பு காவலில் இருந்துள்ளார். அவர் தனது உடலில் 49 காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார். அது துரதிர்ஷ்டவசமானதுதான். எனினும் இது தொடர்பான விசாரணையை நீதிமன்றம் நடத்திவிட்டதால் இந்த விவகாரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என நளினி தீர்ப்பளித்தார். ஒருவரின் தனிப்பட்ட அடிப்படை சுதந்திரம் மீதான கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 5வது பிரிவு தொடர்பில் விவாதிக்கப்பட்டுவிட்டதையும் நளினி தெரிவித்தார்.
1956 ஆண்டின் சிவில் சட்டத்தின் 7வது விதியின் கீழ் முதல் வழக்கு மனுவும் பொது சட்டத்தின் கீழ் 2வது முறையீட்டும் சமர்ப்பிக்கவிட்டதாக காளியம்மா மற்றும் அவரது 2 பிள்ளைகள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனோகரன் குறிப்பிட்டிருந்தார். 2013 ஆண்டு மே 28 கைது செய்யப்பட்ட கருணாநிதி போலீஸ் தடுத்து காவலில் இருந்தபோது 2013 ஆண்டு ஜூன் 1 இறந்தார். தென்கிழக்காசியாவில் திட்டமிட்ட வகையில் கில்லான் பள்ளத்தாக்கில் செயல்பட்டு வந்த மிகப்பெரிய ஆமை கடத்தல் கும்பல் முறியடிக்கப்பட்டது. ஸ்லாங்கூர் அம்பாங்கில் செயல்பட்டு வந்த அந்த கும்பல் குமாஸ்தா நிர்வாகி உட்பட பல அடுக்குகளை கொண்ட தொழிலாளர்களுடன் செயல்பட்டு வந்துள்ளதும் நிறுவனமாகியிருக்கிறது. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து பல்வேறு வகையான ஆமைகளை கடத்தி வந்து அவற்றை விற்பனை செய்து வந்த அந்த கும்பல் ஜூலை 2 பர் இலித்தான் மற்றும் போலீஸ் குழு மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் முறியடிக்கப்பட்டதாக பர் இலித்தான் தலைமை இயக்குநர் டத்தோ அப்துல் காடிர் அப்துல் அஷீம் தெரிவித்தார். உள்நாட்டவர்களால் செயல்பட்டு வந்த இக்கும்பல் கடந்த 5 ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ஸ்லாங்கூர், அம்பாங் மற்றும் சுபாங் ஜெயாவில் 2 வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 8 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டதன் மூலம் இக்கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் கம்போடியாவைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட 3 ஆடவர்களும் அடங்குவர். கடத்தி வரப்பட்ட ஆமைகளை தங்களது அலுவலக கட்டிடத்தின் உள்ளேயே வளர்க்கும் மையத்தையும் இக்கும்பல் நடத்தி வந்துள்ளதோடு இதற்காக சிறப்பாக கம்போடிய பிரஜை ஒருவரும் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தார். ஆமைகளை கடத்தி வருவதற்காக அவர்கள் விமான சேவைகளை பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆமை கடத்தல் வருமானத்தின் மூலம் இந்த கும்பல் பெரிய அளவில் சம்பாதித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. சொல்யூஷன்ஸ் வழங்கும் Share the Love சித்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13 இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நைன் ஸ்கின். கிடாவில் குரங்கு பொறியாக வைக்கப்பட்டிருந்த எலி பாசானம் கலந்த குரோப்போவை உட்கொண்ட 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக விவசாயி ஒருவர் 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். விஷத்தை கவனக்குறைவாக கையாண்டது, சிறுவர்களை அலட்சியம் செய்தது என 2 குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்காக அவரை தடுத்து வைக்க கூலிம் செக்ஷன் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நேற்று அவ்வாடவர் கைது செய்யப்பட்டதை கூலிம் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது அசீசுல் கைரி உறுதிப்படுத்தினார். குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் காட்டு பகுதியில் 1.2 மீட்டர் உயரத்தில் மிக இறுக்கமாக கட்டப்பட்டிருந்த அந்த குரோப்போ உணவை சிறுவர்கள் எட்ட முடியாது. அதனால் வேறு ஒருவரால் அது எடுத்து சிறுவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது குரங்குகளால் அது கீழே தள்ளிவிடப்பட்டிருக்க வேண்டும் என கைது செய்யப்பட்ட ஆடவரின் சகோதரரான 35 வயது என மட்டும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நபர் கூறியுள்ளார். சிறுவர்கள் உட்கொண்ட குரோப்போவில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட எலி பாசானம் கலக்கப்பட்டிருந்தது. அது நாட்டில் பதிவு செய்யப்படாத விஷம் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். எனினும் தம்மை போல அந்த விஷத்தை சுற்று வட்டார விவசாயிகளும் பயன்படுத்துவது வழக்கமான ஒன்றே என அவர் தெரிவித்துள்ளார்.